இன்னைக்கு காலையில் 5:30க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியில் நிலநடுக்கம் வந்துருச்சுங்க. 5:30க்கு 8 மாடி பில்டிங்கு 8 செகண்டில் குலுக்கிட்டு போயிருச்சுங்க. நான் அதை நினச்சி கவலையில் பிள்ளைங்களுக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நட்ஸ் ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் என்ன கூல் பண்ணுற அப்படிங்கிற பேரில் எந்த மாதிரி பண்ணி பாட்டு பாடுறான்னு பாருங்க. அதை கேட்டு இன்னும் காண்டுதாங்க ஆகுது. அந்த கதை முடிந்த கதை, உந்தன் கதை தொடர்ந்த கதை. இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு கொடூரமான பாட்டெலாம் பாடுவாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதனால தான் என்னோட ஃபேஸை டல்லாக வச்சுட்டு இன்றைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பசங்களுக்கு நட்ஸ் ஜூஸ் தாங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன். 7 விதமான நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி 7 விதமான நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுட வச்ச பாலை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையான நட்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிருங்க. இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூல் பசங்க 6 மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி தாங்க செஞ்சு கொடுப்பேன். இது ரொம்பவே ஈஸியானதும் கூட ஹெல்த்தியானது. அதனால் பசங்களுக்கு ஹெவியாகவும் இருக்காது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு நட்ஸ் ஜூஸ் தான் கொடுத்தேன். டெல்லியில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி நிலநடுக்கம் அடிக்கடி வருமா? நார்த் இந்தியாவில் நிலநடுக்கத்தை பற்றி எப்படி